ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ரிதன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுநாட்டின் ரிதன்யா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரிதன்யாவின் கணவர் பழனிக்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மனைவி சித்ராதேவி ஆகியோருக்கு சென்னை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு குழுவுக்கு மாற்ற கோரி ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து விசாரணை அதிகாரி இந்த வழக்கின் விசாரணையை முறையாக மேற்கொள்ளவில்லை என கூறியுள்ளார். கவினின் செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் தொடர்பும் உள்ளதால் வழக்கின் விசாரணையை சிபிஐ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு குழுவுக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணை செய்து அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் இந்த வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என கூறினார். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணை எந்த நிலையில் உள்ளது என நீதிபதி கேள்வி கேட்டார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் கேள்வி கவினின் செல்போன் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை வந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி காவல்துறை விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐ அல்லது வேறு அமைப்புக்கு விசாரணையை மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என தெரிவித்தார். மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் உரிய பிரிவுகளில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி திருப்பூர் மாவட்ட எஸ்பி இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்பார்வையிட வேண்டும் எனவும் தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.